இதுல மிக முக்கியமானது நீங்க செஞ்சேன்னா, நான் அப்ப மிக முக்கியமான தீவிரமான குற்றச்சாட்டு ரெண்டாவது மீட்டிங் போடுறாரு யாரு விஜய். ரெண்டாவது மீட்டிங் முதல்ல நினைக்கிறேன். அப்ப ஆகஸ்ட் 2025 அவர் போட்டதை ஃபேஸ்புக்கில் மட்டும் நாங்கள் எடுத்தோம். எல்லாமே பங்களாதேஷை சேர்ந்து சும்மா 10,000க்கு மேற்பட்ட ஐடி, இன்ஸ்டாகிராமில் சும்மா 30,000-50,000க்கு மேற்பட்ட ஐடி எல்லாமே லைக் போட்டே ஃபார்வர்ட் பண்ணுவேன். அவனுக்கு தமிழ் மொழினா என்னாலே தெரியாது. அவன் முதக்கட்டு போட்டு தான் வச்சுக்கேன், எல்லாமே போட்டுதான். ஏன்னா அதிக லைக் வரணும், ஷேர் வரணும், கமெண்ட் வரணும் இவங்களுக்கு. அதுக்காக இவங்க நாட்டுக்கு வெளியில உதவியை நாடினாங்க. நான் இப்போ போட்டதுமே திமுக கவர்மெண்டோ இல்லை மத்திய அரசோ கொஞ்சம் கவனம் எடுத்தா வச்சுக்கவேன், இந்த வேலை இவங்களை அன்னைக்கு அடக்கி ஒடுக்கிருக்க முடியும். ஏன்னா இவங்க பண்ணது ஸ்கேம். இவங்க இதற்காக வெறும் சோசியல் மீடியா வச்சு எப்படி மேனிப்புலேட் பண்றது, குழந்தைகளை எப்படி பிரைன் வாஷ் பண்றது யோசிச்சாங்க ஒழிய வேற எதுவுமே இவங்க செய்யவே கிடையாது. இவங்க மாற்றத்துக்கான எதையும் முன்வைக்கவும் கிடையாது. இந்த ஆள் பிரபலமா இருந்தாரு, அதை வச்சு எப்படி மக்களை முட்டாளாக்கலாம், இவ்வளவு இவங்க முடிவு பண்ணுது. இதுல இவங்க என்ன ஃபாலோ பண்ணான்னு தெரிஞ்சுட்டே வச்சுக்கோங்க, யாரு விஜய் கும்பல் என்ன ஃபாலோ பண்ண தெரிஞ்சுன்னா அதே வழியில போய் நீனு அடிக்க முடியும். கொஞ்சம் யோசனை. அதுல என்ன அப்படின்னா, பொதுவா இந்த இன்ஸ்டாகிராம் இல்லையா, இந்த இன்ஸ்டாகிராம்ல தீவிரமான ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எமோஷனல் கண்டென்ட் என்ன பண்ணுன்னா உங்களை யோசிக்க விடாம, உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் ஒன்று இல்லை, உங்களை யோசிக்க விடாம அதை பைபாஸ் பண்ணி உங்களை நம்ப வைக்கும். முதலாவது ஸ்ட்ராட்டஜி தான். உங்களை உணர்வு தூண்டுற மாதிரி ஒரு கண்டென்ட் உங்களை தீவிரமா யோசிக்க வைக்காது. அது சரியா தப்பா கூட யோசிக்க வைக்காது, உங்களை நம்ப வைக்கும். அது உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கை பைபாஸ் பண்ணும். எதுல? மூளையில. இவங்க முதலாவது இதை நல்லா புடிச்சுக்கிட்டாங்க. எனவே எமோஷனலா இருக்கணும் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில, அது உள்ள பைபாஸ் பண்ணி அவங்க மூளையில போய் உட்காரணும். முதலாவது இது ஏன் நான் ஸ்கேம் சொல்றீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதுல ஒரு தடவை மட்டும் சொல்லக்கூடாது ஒரு பொய்யை, திரும்ப 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 அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எடுத்துக்காட்டு, அண்ணன் நிப்பாட்ட எல்லா பேருமே நடுத்தர வர்க்கங்க. அண்ணன் பாருங்க 25 தலித் வேட்பாளருக்கு பொதுத்தொகை கொடுத்துருக்காரு. இது எல்லாமே பொய். ஆனா திரும்ப 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 இவங்க பரப்பினால பெரிய பொய்யை உண்மையா மாத்துறாங்க. அதான் இங்க ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணு, அதை ரிப்பீட் பண்ணு, தொடர்ந்து ரிப்பீட் பண்ணா அது உண்மையாயிரும். இது இன்ஸ்டாகிராமுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, அதை பண்ணானுங்க. மூணாவது, லைக் ஷேர் பண்றாங்க, யார் பரப்புறா. அதாவது நீ பார்த்துருப்பீங்க இந்த A to D அவன் இவன் தெரியவா வச்சுக்கேன் ஆன்லைன்ல, இவங்க சொன்னா உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்புவாங்க இல்லையா இந்த இன்ஃபுளுசர்ஸ், இவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுல மிக முக்கியமானது இந்த மதன் கௌரின்ற ஒரு மட்டமான கேரக்டர் வச்சுக்கவே. அவன் எப்படின்னா முதல் திமுக வளர்த்துங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வச்சு, எங்க நீ காசு தூக்கி லம்பா போடுறியா அங்க கவிட்டு ஓடுறியா அப்படி ஒரு ஆள் வச்சுங்க. அவன் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க சொல்றது சரியா இருக்கணும் ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்புவாங்க. ஏற்கனவே விஜய் இந்த மாதிரி கண்டென்ட்க்கு ரெடி ஆயிட்டாங்க, ஒரு ஃபேக் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எமோஷனலா பைபாஸ் பண்ண தயாராயிட்டாங்க. அதுக்கடுத்து அது உள்ள கூட திணிக்கிறது இல்லையா, இது மட்டும் பத்தாம எக்ஸ்ட்ரா திணிக்கிறதுக்கு அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒண்ணு. இவங்களாம் நம்பினா இந்த வட்டம் இருக்கு இல்லையா, அது ஈஸியா நம்ப வைக்க முடியும். எனவே இதோட சேர்த்து அவங்க உள்ள இழுத்து விட்டாங்க. மொத்தமா ஸ்கேம். நான் திரும்ப சொல்றேன், மக்களை ஏமாத்தி பிழைக்கிற வேலை. அந்த வேலையை பார்த்துட்டு இது அரசியல் மாற்றம் ஊர்ல சுத்திட்டாங்க. இது இதே வழியில உடைக்க முடியும். இதே வழியில நீங்க யோசிங்க, இந்த கும்பலை ஒண்ணும் இல்லாம ஆக்க முடியும். இது வாங்குனது ஒரு இலூஷன், இது ஒரு மாயை. அந்த மாயை நீங்க நம்புனீங்க, இவங்க ஐயோ பெரிய கட்சி அப்படின்னு நம்பிடுவீங்க. இவங்க கட்சியே கிடையாது, இது ஒரு கருமாத்திரம். இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டா இருக்கல கண்டென்ட், சின்ன கண்டென்ட், அதை பார்க்கக்கூடிய பெரும்பாலான பேர் பெரிய யோசிக்கிறது கிடையாது. அதை பார்த்துட்டு அடுத்தது, அதை பார்த்துட்டு அடுத்தது, இவ்வளவுதான். இதுதான் இவங்களுக்கு வசதியா இருந்துச்சு ஏமாத்துறதுக்கு. எனவே 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், அது 20-25 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவங்கள ஏமாத்துறது ரொம்ப எளிமையா இருந்துச்சு. இவங்க ரசிகர்கள் இருக்கானா 2 பேர்த்தையும் குழப்பி போட்டு ஏமாத்த முடிஞ்சது விஜயனால. பட்டவர்த்தனமா பொய்ய சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு சொன்ன எதையும் செய்ய முடியாதுன்னு கடன் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள இதே வழியில போய் தான் நீங்க முடிக்க முடியும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், டிப்ஸ். இது மாதிரி நிறைய இருக்கு. அது என்ன அப்படின்னா, யாராவது விஜய் பத்தி பேசுறான்னு எதிரா, அது பெண்களா இருந்தா எவ்வளவு முடியுமோ தரக்குறைவா போய் திட்டுறதுக்கு இவங்க விடுவாங்க. யாரு? இந்த ஜெகதீஷ் இருக்காலே ரூட் மாஃபியா, அந்த புரோக்கர் ஜெகதீஷ் விட்டு கும்பலா போய் அசியா திட்டுவாங்க. எந்த ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்து பதிவு போட மாட்டாங்க எதிர்த்து. எனவே நீ என்ன பண்ற, நம்ம தளபதிக்கு எவன் போடுறானோ அவன் குடும்பத்தையே இழுத்து போட்டு அசிங்கமா திட்டு. இந்தாலு யாரு? இந்தாலு பெண்களை பத்தி தவறா சொல்லிட்டாருன்னு அப்துல்லாவுடைய முன்னாள் உதவியாளர்களே அவர் மேல போய் இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நீ பார்த்த வேலையை ஊர்ல அசிங்கமா திட்ட சொல்லி இவங்க திட்டி தான் யாரும் பேச விடாம மியூட் பண்ணாங்க, எது அடக்குறாங்க. எனவே இவங்க இது மட்டும் செய்யல, ஒரு கூலிப்படம் மாதிரி வேலை பார்த்தாங்க. அதுக்கு இந்த பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க ரசிகர்கள், அவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது பட்டவர்த்தனமா ஸ்கேம். இதுல 1% கூட அரசியல் கிடையாது இவங்க பண்ணதுல. இத இப்படியே போய் முடிக்க முடியும். அதுக்கு பயந்துகிட்டு தான் இவங்க தினமும் ஒரு கண்டென்ட் இது மாதிரி கலப்பி விடுறாங்க. எது ஆய்வு பண்றோம் அது பண்றோம், இது எதுவுமே நீடிக்காது. இது எதையுமே நீடிக்கிறதுக்கு சக்தியே கிடையாது.
இந்த மாயை நம்மளால உடைச்சு எரிய முடியும். இந்த ஆளுக்கு இருக்கிற ரசிகர் பட்டத்தோட ஒட்டுமொத்த ஓட்டு பர்சன்டேஜ் இல்லையா, அது 14% கூட கிடையாது. எக்ஸ்ட்ரா 20% ஓட்டு இல்லையா, இந்த மாயை நம்புற இளைஞர்கள் அவன் குடும்பத்தை பிரைன் வாஷ் பண்ணி போட்ட ஓட்டு. இதை சுக்கு சுக்கா உடைக்க முடியும். இது கட்சியே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் நான் சொல்றேன், இது என்னமோ நடந்து முடிஞ்ச ஒரு தேர்தல் மாதிரியும், இந்த ஆள் பெரிய கட்சி மாதிரியும், யார் இந்த லாட்டரி மாற்றி ஆள் இருக்காம பாருங்க, அவங்க எதமா ஊழலுக்கு எதிரான உத்தமையை மாதிரி வந்து பேசிட்டீங்க. இதை மாதிரி நிறுத்துங்க. இந்த கும்பலை முழுமையா காலி பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்றேன், முழுமையா காலி பண்ண முடியும். 100 பேர் கொண்ட ஒரு டீமை போட்டேன்னு வச்சுக்கவேன், சுக்கு சுக்கா என்னாலே உடைக்க முடியும். எனவே கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. இந்த கட்சியை 3 மாசத்துல காலி பண்ண முடியும். இவங்க கட்டியிருக்கிறது ஒரு போலி பின்பம். இது திமுக, பாஜக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு கட்டமைப்பு கிடையாது. இது ஏன் சோசியல் மீடியால ஒரு ஸ்கேம் பண்ணி வந்திருக்காங்க. அந்த ஸ்கேமை உடைக்கணும். இது மட்டும் தான் வேலை. எனவே இதை தீவிரப்படுத்தி முடிக்க முடியும். அரசியல் கட்சி தலைவர் தயவு செய்து இதெல்லாம் அங்கீகரிச்சு பழகாதீங்க. அசிங்கம்.